பார்க்கக்கூடிய இந்த கணக்கில் இந்த படத்தினுடைய பரப்பளவு மற்றும் சுற்றளவு கேட்குறாங்க. இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த வடிவத்தை ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை ஜாயின் பண்ணோம்னாவே நமக்கு என்ன வடிவம் கிடைக்குது, ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்குது. இதனுடைய லென்த் எவ்வளவு, 10, பிரெத் எவ்வளவு, 7. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செவகத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய அரை வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா, L × B ஸ்கொயர் யூனிட். இப்போ எல்லுக்கு பதிலாக என்ன போடுவோம், 10, பிக்கு பதிலாக 7, பைத்தேல் எவ்வளவு, 70 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரியா, 70 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரைவட்டத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சு கட் பண்ணுறோம். அப்போ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளோட ஃபார்முலா என்ன, அரை பையார் ஸ்கொயர். சரியா, பையார் ஸ்கொயரில் பாதி. அப்போ அரை இன்ட்டு பையோட மதிப்பு 22/7ன்னு வச்சுக்கோம். ஆர் இது மொத்தமாக 7, இதில் பாதி. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 7/2னே போட்டுக்கலாம். 7/2 இன்ட்டு 7/2 ஆர் ஸ்கொயர்டுங்கிறதுனால 2 டைம் போட்டுருக்கோம். இப்போ இந்த 7க்கு கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 2 11 2 22. மீதி இருக்கிறத பெருக்கி வகுத்துக்கலாம். 11 7 77, 2 2 4. இப்போ என்ன பண்ணலாம், 77 4ஆல் வகுக்கலாம். வகுப்பாக்கலாம். 1 4 4, மீதி 7 எடுத்து வச்சா 37 4, 9 4 36, மீதி 1 புள்ளி அடிச்சு சைபர் சேர்த்து 2 4 8, மீதி 2 சைபர் சேர்த்துனா 5 4 20. அப்போ என்ன வருது, 19.25 சதுர சென்டிமீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 70லேருந்து இப்போ நமக்கு வேணுங்கிறது என்ன, ஏரியா ஷேடட் போர்ஷன். ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளை கழிச்சிடும். 19.25 கழிக்கிறோம். கழிமா இப்போ 70லேருந்து யார் முன்னாடி தள்ளாதீங்களா, ஓகே சரிம்மா, குட்.